வணக்கம், லதா காமாட்சி நெல்லைபஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா கோதுமை அப்பம். இந்த கப்புக்கு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்புக்கு 1 கப்பு வெல்லம், 1 கப்பு தண்ணி ஊற்றி முதல்ல வெல்லத்தை கரைச்சிட்டு வந்துக்கலாம். இது ஆவியில் வேக வச்சு தான் இந்த அப்பம் செய்கிறேன். எண்ணெய் வேண்டாங்கிறவங்க ஆவியில் வேக வச்சு இப்படியும் செய்யலாங்கிறத இதை பார்ப்போம். இதை திருக்கார்த்திகைக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ கோதுமை மாவு எடுத்து அதே கப்பில் 1/4 கப் ரவை, ஒரு 5 ஸ்பூன் தேங்காய்ப்பூ, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, பிஞ்சு பேக்கிங் சோடா கலந்துக்கலாம். வெல்லத்தை கரைச்சாச்சு. கல் மண் வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. ஒரு 15 நிமிஷம் அப்படி மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 15 நிமிஷம் நல்லா ஊறி எடுத்து இப்போ கப்பில் நெய் தடவி ஊற்றிட்டு ஸ்டீமரில் வச்சு எடுக்கலாம். மேல் டாப்பில் தேங்காய் பால், முந்திரி பருப்பும் வறுத்து துவைக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். கோதுமை அப்பம் ரெடி. நன்றி.